கும்மிடிப்பூண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் பணி தொடக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார் எஸ். விஜயகுமார். தமிழகத்தின் நுழைவாயில் என போற்றப்படும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் எஸ். விஜயகுமார் பிஎஸ்சி பிஎல் இன்று தனது புதிய தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்தார். கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக பிடிஓ வளாகத்தில் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அலுவலகத்திற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், இளைஞர் அணியினர், மகளிர் அணியினர் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறப்பு விழாவின் போது அலுவலகத்தில் உள்ள தெய்வ படங்களுக்கு கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனை காட்டி வழிபாடு நடத்தினர். பின்னர் தனது இருக்கையில் அமரும் முன்பு கழக தலைவர் ஜோசப் விஜயின் திருவுருவப் படத்தை வணங்கிவிட்டு தனது பணிகளை தொடங்கினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பதிவேட்டில் தொகுதி உறுப்பினராக தனது முதல் கையெழுத்தை பதிவு செய்தார். தொழிற்சாலை மாசை குறைக்க அதிரடி வாக்குறுதி. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்ததாவது: இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் முதல்வரிடம் கேட்டு பெற்று நிச்சயம் நிறைவேற்றுவேன். குறிப்பாக சிப்காட் தொழிற்சாலைகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டை நீக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். நானே நேரடியாக சிப்காட் பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து மாசு கட்டுப்பாட்டை உறுதி செய்வேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த தொகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்படும் என தனது உரையில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் கிருபாகரன், கும்மிடிப்பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அருண், துணை செயலாளர் நந்தகுமார், எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே. உதயகுமார் மற்றும் தாட்சாயினி, கும்மிடிப்பூண்டி வடக்கு ஒன்றிய நிர்வாகி பன்னீர்செல்வம், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் அருணா சானாபுத்தூர், ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்வி மற்றும் சட்ட அறிவாற்றல் கொண்ட ஒரு பட்டதாரி இளைஞர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் கும்மிடிப்பூண்டி தொகுதி புதிய மாற்றத்தை நோக்கி நகரும் என தொண்டர்கள் உற்சாகம் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கருணாகரன்.